பட்டியலிடப்பட்டுள்ள வேலை செய்யும் மாதிரிகளில் ஒரு எடுத்துக்காட்டு என்ன? ஏ. காற்று வேகமானி ஆனிமோமீட்டர். பி. வெப்பமானி தெர்மோமீட்டர். சி. காற்றழுத்தமானி பாரோமீட்டர். டி. மழைமானி ரெயின் கேஜ். சரியான பதில் டி. மழைமானி ரெயின் கேஜ். சரியான விடை தி. சோகஸ்மெலி மழைமானி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெய்த மழையின் அளவை அளவிட பயன்படும் ஒரு எளிய வேலை செய்யும் மாதிரியாகும். இது புவியியல் ஆய்வுகளில் மாணவர்களுக்கு செயல்முறை விளக்கமளிக்க பயன்படுகிறது. பார்லியின் முன்னணி உற்பத்தியாளர்களாக உள்ள 2 மாநிலங்கள் எவை? ஏ. ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம். பி. மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான். சி. மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாப். டி. ஹரியானா மற்றும் குஜராத். சரியான பதில் ஏ. ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம். சரியான விடை இந்தியாவில் பார்லி உற்பத்தியில் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் முன்னணியில் உள்ளன. இவை நாட்டின் மொத்த பார்லி உற்பத்தியில் பெரும்பகுதியை வழங்குகின்றன. தவறான விடைகள் மகாராஷ்டிரா பார்லி உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் அல்ல. இந்தியாவில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புறம் என்னவாக கருதப்படுகிறது? ஏ. பெருநகரப் பகுதி மெட்ரோபாலிட்டன் ஏரியா. பி. நகரம் சிட்டி. சி. கிராமம் வில்லேஜ். டி. பேரூராட்சி டவுன். சரியான பதில் பி. நகரம் சிட்டி. சரியான விடை இந்தியாவில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையைக் கொண்ட நகர்ப்புற பகுதிகள் நகரம் சிட்டி என்று வகைப்படுத்தப்படுகின்றன. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவை தரம் கிளாசாய் நகரங்களாக கருதப்படுகின்றன. வட அமெரிக்காவில் உள்ள மிதவெப்ப மண்டல புல்வெளிகளின் பொதுவான பெயர் என்ன? ஏ. ஸ்டெப்பீஸ் ஸ்டெப்ஸ். பி. சவான்னாக்கள் சாவன்னாஸ். சி. புல்வெளிகள் பிரேரீஸ். டி. பாம்பாஸ் பாம்பாஸ். சரியான பதில் சி. புல்வெளிகள் பிரேரீஸ். 6. சரியான விடை சி. சோகஸ்மெலி வட அமெரிக்காவின் மத்திய பகுதியில் காணப்படும் பரந்த மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் பிரேரிகள் பிரேரீஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை கோதுமை உற்பத்திக்கு உலகளவில் புகழ் பெற்றவை. எந்த வகை மண் திணை சாகுபடிக்கு மிகவும் ஏற்றது? ஏ. வண்டல் மண் அல்யூவியல் சால். பி. கரிசல் மண் பிளாக் சால். சி. செம்மண் ரெட் சால். டி. சரளை மண் லேட்ரைட் சால். சரியான பதில் சி. செம்மண் ரெட் சால். கேள்வி 7. செம்மண் குறைந்த ஈரப்பதத்தை தக்கவைக்கும் தன்மை கொண்டதால் வறட்சியை தாங்கி வளரும் திணை வகை பயிர்களுக்கு மிகவும் ஏற்றது. இதில் இரும்பு ஆக்சைடு அதிகம் உள்ளதால் இது சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது. ஆலங்கட்டி மழையின் போது சிறிய பனிக்கட்டிகள் எந்த வடிவில் கீழே விழுகின்றன? ஏ. திரவப் பொழிவு. பி. கலப்புப் பொழிவு. சி. வாயுப் பொழிவு. டி. திடப்பொழிவு. சரியான பதில் டி. திடப்பொழிவு. சரியான விடை டி. சோகஸ்மெலி ஆலங்கட்டி மழை என்பது வளிமண்டலத்தின் மேல் அடுக்குகளில் நீர்த்துளிகள் உறைந்து பனிக்கட்டிகளாக மாறி புவியீர்ப்பு விசையினால் கீழே விழுவதாகும். இது ஒரு திடமான பொழிவு சாலிட் பிரெசிபிடேஷன் வகையைச் சார்ந்தது. பால் உற்பத்தியுடன் தொடர்புடைய புரட்சி எது? ஏ. சிவப்பு புரட்சி ரெட் ரெவல்யூஷன். பி. பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன். சி. வெண்மை புரட்சி ஒயிட் ரெவல்யூஷன். டி. வெள்ளி இழை புரட்சி சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். சரியான பதில் சி. வெண்மை புரட்சி ஒயிட் ரெவல்யூஷன். வெண்மை புரட்சி என்பது பால் உற்பத்தியை அதிகரிக்க டாக்டர் வர்கீஸ் குரியன் என்பவரால் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் பிளட் திட்டமாகும். இது இந்தியாவை உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக மாற்றியது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கூறப்பட்ட குறிக்கோள்களில் ஒன்று என்ன? ஏ. சமூக வளர்ச்சியை வரம்பிடுதல். பி. வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல். சி. செல்வ உருவாக்கத்தை குறைத்தல். டி. உலகளாவிய வடிவமைப்பை குறைத்தல். சரியான பதில் பி. வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல். 8. மேக் இன் இந்தியா திட்டம் 2014-இல் இந்தியாவை ஒரு உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றவும் கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் தொடங்கப்பட்டது. இயற்கை அமைப்பு வரைபடத்திற்கு பிசிக்கல் மேப் மற்றொரு பெயர் என்ன? ஏ. நிலத்தோற்ற வரைபடம் ரிலீஃப் மேப். பி. உயர வரைபடம் எலிவேஷன் மேப்.
சி நிலப்பரப்பு வரைபடம் டெரின் மேப். டி இடக்கிடப்பியல் வரைபடம் டோபோகிராஃபிக்கல் மேப். சரியான பதில் ஏ நிலத்தோற்ற வரைபடம் ரிலீஃப் மேப். 4 சரியான விடை ஏ சோகஸ்மேலி இயற்கை அமைப்பு வரைபடங்கள் பூமியின் மேடுபள்ளங்களான மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகளை காட்டுகின்றன. நிலத்தோற்றத்தின் உயர வேறுபாடுகளை தெளிவாக காட்டுவதால் இவை நிலத்தோற்ற வரைபடம் ரிலீஃப் மேப் என்றும் அழைக்கப்படுகின்றன. பஞ்சாபில் உள்ள எந்த நகரம் அதன் மத முக்கியத்துவத்திற்காக அறியப்படுகிறது? ஏ சிம்லா ஷிம்லா. பி அமிர்தசரஸ் அம்ரித்சர். சி மூணாறு முன்னார். டி டார்ஜிலிங் டார்ஜிலிங். சரியான பதில் பி அமிர்தசரஸ் அம்ரித்சர். 1 அமிர்தசரஸ் நகரம் சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோயில் அமைந்துள்ள இடமாகும். இது உலகெங்கிலும் உள்ள மக்களால் மதிக்கப்படும் ஒரு மிக முக்கியமான மத மையமாகும். 2 ஏ சிம்லா இமாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் மற்றும் ஒரு புகழ்பெற்ற மலைப்பிரதேச சுற்றுலா தளம். பின்வருவனவற்றில் தொழிலாளர் படையுடன் தொடர்புடைய தொழில்களின் இருப்பிடத்தை பாதிக்கும் ஒரு காரணி எது? ஏ மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ். பி தொழிலாளர் லேபர். சி மின்சாரம் பவர் சப்ளை. டி நீர் வாட்டர். சரியான பதில் பி தொழிலாளர் லேபர். சரியான விடை பி சோகஸ்மேலி. தொழிலாளர் என்பது ஒரு தொழிலகத்தை நிறுவுவதற்கு தேவையான மிக முக்கியமான மனித வளமாகும். மலிவான மற்றும் திறமையான தொழிலாளர்கள் எளிதில் கிடைக்கும் இடங்களிலேயே பெரும்பாலான தொழிலகங்கள் அமைக்கப்படுகின்றன. நீரைத் தடுத்து அதன் மட்டத்தை உயர்த்துவதற்காக ஒரு தடை கட்டப்படும் போது என்ன உருவாகிறது? ஏ ஒரு பெருங்கடல் அன் ஓஷன். பி ஒரு நீர்வீழ்ச்சி ஒ வாட்டர்ஃபால். சி ஒரு நீர்த்தேக்கம் அ ரெசர்வாயர். டி ஒரு டெல்டா ஏ டெல்டா. சரியான பதில் சி ஒரு நீர்த்தேக்கம் அ ரெசர்வாயர். சரியான விடை ஓடும் நீரின் குறுக்கே ஒரு தடையை ஏற்படுத்தி நீரை தேக்கி வைக்கும்போது ஒரு செயற்கை ஏரி அல்லது நீர்த்தேக்கம் உருவாகிறது. இந்த நீர்ப்பாசனம் மின் உற்பத்தி மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. பெட்ரோலியம் என்ற சொல்லில் பாறை என்று பொருள்படும் லத்தீன் வார்த்தை எது? ஏ குரூடா க்ரூடா. பி பெட்ரோ பேட்ரோ. சி ஓலியம் ஓலியம். டி டெர்ரா டுரா. சரியான பதில் பி பெட்ரோ பேட்ரோ. 7 பெட்ரோலியம் என்ற சொல் பெட்ரோ பாறை மற்றும் ஓலியம் எண்ணெய் ஆகிய இரு லத்தீன் சொற்களிலிருந்து உருவானது. இது பாறை அடுக்குகளுக்கு இடையில் காணப்படுவதால் பாறை எண்ணெய் என்று அழைக்கப்படுகிறது. கண்ணுக்குத் தெரியாத வாயு சிறிய கண்ணுக்குத் தெரியும் நீர்த்துளிகளாக மாறும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ மழைப்பொழிவு precipitation. பி ஆவியாதல் evaporation. சி சுருங்குதல் condensation. டி பதங்கமாதல் sublimation. சரியான பதில் சி சுருங்குதல் condensation. 1 சரியான விடை சி சோகஸ்மேலி வளிமண்டலத்தில் உள்ள கண்ணுக்கு தெரியாத நீராவி குளிர்வடைந்து திரவ நீராக மாறும் நிகழ்வு சுருங்குதல் எனப்படும். இது மேகங்கள் உருவாவதற்கும் மழை பொழிவதற்கும் அடிப்படையான ஒரு முக்கிய செயல்முறையாகும். அர்ஜென்டினாவில் எந்த சமவெளியில் கோதுமை விரிவாக விளைகிறது? ஏ படகோனிய சமவெளி த பேட்டாகோனியன் பிளேன். பி பாம்பாஸ் த பாம்பாஸ். சி கிராண்ட் சாக்கோ த கிராண்ட் சாக்கோ. டி அமேசான் படுகை தி அமேசான் பேசின். சரியான பதில் பி பாம்பாஸ் த பாம்பாஸ். சரியான விடை பி சோகஸ்மேலி. அர்ஜென்டினாவில் உள்ள பாம்பாஸ் சமவெளிகள் கோதுமை விளைச்சலுக்கு புகழ்பெற்ற வளமான புல்வெளிப் பகுதிகளாகும். இங்குள்ள செழுமையான மண் மற்றும் தட்பவெப்பநிலை கோதுமை விவசாயத்திற்கு மிகவும் சாதகமாக உள்ளது. ஷாஹி அரச சாலையை கட்டியதன் நோக்கம் என்ன? ஏ ஐரோப்பாவுடன் வர்த்தகத்தை மேம்படுத்துதல். பி மத யாத்திரைகளை எளிதாக்குதல். சி முக்கிய துறைமுகங்களை இணைத்தல். டி ஒரு பேரரசை வலுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும். சரியான பதில் டி ஒரு பேரரசை வலுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும். சரியான விடை டி சோகஸ்மேலி. ஷெர்ஷா சூரியால் அமைக்கப்பட்ட ஷாஹி சாலை கிராண்ட் ட்ரங்க் சாலை தனது பேரரசின் நிர்வாகத்தை ஒருங்கிணைக்கவும் படைகளை விரைவாக நகர்த்தவும் கட்டப்பட்டது. காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் சதவீதம் என்ன?
ஏ 78.09%, பி 1%, சி 20.95%, டி 0.03%. சரியான பதில் டி 0.03%. 6. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு தோராயமாக 0.03% ஆகும். இது தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கும் புவியின் வெப்பநிலையை நிலைநிறுத்தவும் அவசியம். ஏ 78.09% என்பது வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனின் அளவு ஆகும். ஒரு ஆற்று வளைவு முக்கிய ஆற்றில் இருந்து துண்டிக்கப்படும்போது என்ன உருவாகிறது? ஏ ஒரு குதிரை குளம்பு ஏரி, பி ஒரு கிளையாறு, சி ஒரு பிரதான ஆறு, டி ஒரு டெல்டா. சரியான பதில் ஏ ஒரு குதிரை குளம்பு ஏரி. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி ஆற்று வளைவுகள் காலப்போக்கில் அரிப்பு மற்றும் படிதல் காரணமாக முதன்மை ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக மாறுகின்றன. இதன் வடிவம் குதிரையின் லாடத்தைப் போல இருப்பதால் இது குதிரை குளம்பு ஏரி எனப்படுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?